ஹலோ வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். வெல்கம் பேக் டு அந்த சென்னையின் வீடியோ, வெல்கம் பேக் டு அந்த சென்னையின் ப்ரீவியூ. இந்த வாட்டி மோகன் பகானவே தேர்ஸ்டே நைட்டுக்கு அப்புறமா அந்த காயங்கூட ஆறல, அதுக்குள்ள மண்டே நைட் அன்னைக்கு மோகன் பகானோட போட்டு விட்டாங்க. அதான் ஃபுட்பாலோடைய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. பட் இட் இஸ் வாட் இட் இஸ், யூ ஹேவ் டு கீப் ஆன் மூவிங், அவ்வளவுதான். மும்பை சிட்டியோட கொஞ்சம் டீசெண்டா ஆடி ஒன்னிலும் தோத்தோம். எஸ், இட் வாஸ் நாட் பிரிட்டி சூப்பர் ஆகும் அப்படின்லாம் இல்லாம ஏதோ சுமாரா டீசெண்டா ஆடணும். கிராண்டட் எல்லாமே இந்த ரஸ்டினஸ், இந்த கேம் டைம் இல்ல, ஸோ அதனால கொஞ்சம் அப்படி ஸ்லக்கிஸா தான் இருந்தானுங்க. சில இந்த பாஸ் சரியா வரல, சில கிளியரன்ஸ் சரியா பண்ணல, சில பேசிக் சரியா வரலங்கிறப்போ அதுல இருந்து எப்படி நம்ம வந்து கேரி ஆன் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்து ஒரு மேட்ச் ஆடிக்கும், ஸோ கொஞ்சம் மேட்ச் ஃபிட்னஸ், கொஞ்சம் மேட்ச் ஷார்ப்னஸ் கொஞ்சம் ஏறிக்கும் பிளேயர்ஸ்கிட்ட. அதை வச்சு எப்படி கேரி பண்ணுவாங்க, அதோட பெட்டரா ஆடுவாங்களா இல்ல அதே மாதிரி ஆடுவாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா வந்து there were spells where we played well in terms of defense wise, ஏன்னா நம்ம நல்லா டிஃபென்ஸ் பண்ணோம், சில கிளியரன்சஸ் தான் நல்லா பண்ணோம். பட் அட் த சேம் டைம் அட்டாக்ல வந்து அங்கங்கே தான் இருந்துச்சே தவிர இம்ரான் கான் வந்து சில கிராசஸ் நல்லா போட்டான், ஹீ பிளேட் வெல். அண்ட் நொகுவேராவும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி பாசிங் இருந்துச்சு. அந்த பிளேயர்ஸ் முக்கியமா விவேகா இருக்கட்டும், மகேசனா இருக்கட்டும், அவங்க நல்ல ஸ்பாட் கொண்டு வந்தாங்க. இர்ஃபான் யாதவ் விங்ல வந்து சொதப்பினா. இனிகோ மார்டின் had a decent game, கரெக்டா பால் வச்சு ஏதோ he tried to do something. பெமாமர் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஸ்லோவா க்ரோ இன்டு தி கேம். ஐ திங்க் ஜிதேஷ்வர் will get a start in this game. நாம்டே பெருசா பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் வச்சு மோகன் பகான் அப்படிங்கிற சைட் எப்படி இருந்தாலும் போக போறோம் அப்படிங்கிறதா. நான் ஃபர்ஸ்ட் கேம் வந்து என்ன சொன்னேன்னா, மும்பை சிட்டி பீட்டர்ஸ் பிகாஸ் தே ஆர் தி பெட்டர் பிளேயர்ஸ் அப்படின்னு. இந்த வாட்டியும் நான் அதே தான் சொல்லுவேன், மோகன் பகான் வில் பீட்டர்ஸ் பிகாஸ் தே ஹேவ் வே பெட்டர் பிளேயர்ஸ் தென் அஸ். ஃபாரினர்ஸா இருக்கட்டும் சரி, இந்தியன்ஸா இருக்கட்டும் சரி, ஈவன் த ஹெட் கோச் வந்து அது எப்படின்னா, கிளிஃபர் மிராண்டா வந்து போன சீசன் பீட்டர் கிராக்கிட் அசிஸ்டன்டா இருந்தாரு. அதுக்கு முன்னாடி வந்து சர்ஜியோ லோபெராட்டோ அசிஸ்டன்டா இருந்தார் கோல் இருந்தப்போ. ஸோ அதே வந்து மாஸ்டர் அப்ரெண்டிஸ் பார்ட் 2ங்கிற மாதிரி இருக்கு. பிகாஸ் மோகன் பகான் கோச் வந்து இப்ப சர்ஜியோ லோபெரா. ஸோ அந்த மாதிரி ஒரு கோச், அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ். அண்ட் அவங்க ஆடி ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தா ஜெயிச்சாங்க கேரளா பிளாஸ்டர்ஸ் அகேன்ஸ்ட் 2-0. டு பி ஃபேர் 3-4 அடிச்சிருக்கலாம். ஏன்னா மோகன் பகான் 23 ஷாட் அடிச்சிருந்தானுங்க ஃபர்ஸ்ட் கேம்ல. அண்ட் லிமிடெட் கேரளா 22 ஷாட்ஸ் த ஹோல் கேம், 0 ஷாட்ஸ் ஆன் டார்கெட். அண்ட் மோகன் டிஃபென்ஸ் எப்படி நமக்கே தெரியும். ஈவன் லாஸ்ட் சீசன் பார்த்தோம், அவங்க நிறைய கோல்ஸ் கன்சீட் பண்ணல, நிறைய ஷாட்ஸ் பெருசா கன்சீட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்க டிஃபென்சிவ் ஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. பட் இப்போ சர்ஜரி வேற வந்ததால அவங்க அட்டாக்ல ஒன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். ஏன்னா எனக்கு என்னன்னா, மோகன் பகான் இத்தனை வருஷமா உங்களுக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கு, இவ்வளவு ஸ்குவாட் டெப்த் இருக்கு, ஃபாரினர்ஸா இருக்கட்டும் சரி, இந்தியன்ஸா இருக்கட்டும் சரி, அவங்க ஏன் ஒன்னும் அட்டாக்கிங் ஆட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. பிகாஸ் மோகன் பகான் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளோ அட்டாக்கிங்ல போய் ஆடினாங்கன்னா டீம்ஸ் வந்து 5-0 6-0 போட்டு பொழந்துருவாங்க ஈஸியா. இதுல வந்து டவுட்டே வேணாம். அண்ட் இப்போ வந்து சர்ஜியோ லோபெரா இருந்தா, பிகாஸ் சர்ஜியோ லோபெரா ஒரு மாதிரி அட்டாக்கிங் கோச் தான். we have seen with மும்பை சிட்டி எப்படி வந்து அட்டாக்கிங் இது பண்ணிருப்பாருன்னு. ஸோ எக்ஸ்பெக்ட் him to do the same with மோகன் பகான். அண்ட் வந்து எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்க வேண்டும். பட் அது ஒரு பக்கமா இருந்தாலும் அப்கோர்ஸ் பிளேயர்ஸ் தான் கடப்பாற மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பெட்ராட்டோஸ், கம்மிங்ஸ், டாமி ஆல்ட்ரெட், ஜேமி மெக்லாரன். இந்தியன்ஸ் தான் பார்த்தோம், அனிருத் தாப்பா, விஷால் கேத்து, லிஸ்டன் கொலாசோ, மேதாப் சிங், சூப்பர்ஷீஸ் போஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம சென்னையின் பக்கம் வந்து பார்த்தோம்னா there are some decent players. பட் மோகன் பகானுக்கு அகேன்ஸ்டா நம்மளால போட்டி போட முடியுமா அப்படின்னு கேட்டா ஐ வில் சே டெஃபினட்டா போட்டி போட முடியும்னு. பிகாஸ் ஈவன் லாஸ்ட் சீசன் பார்த்தோம்னா when we were playing so bad and அவங்க வந்து டேபிள் டாப் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஓவர் த 2 games அக்ரிகேட் ஸ்கோர் வந்து 1-0 தான். மோகன் பகானவே வந்து 1-0 ஜெயிச்சாங்க. கிராண்டட் நம்ம கோரிங்க மாதிரி ஆடணும். லிட்டரலா இந்த கேம் முடிஞ்சோடனே நான் சொன்னேன், we literally went there to play for a draw. நம்ம ஜெயிக்கிறதுக்கான இன்டென்ஷன்லயே போய் ஆடல அப்படின்னு. அண்ட் ஹோம்ல வந்து எப்படியோ 0-0 தாக்கு பிடிச்சோம். அண்ட் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் கேம்லயே கிளிஃபர் மிராண்டா வந்து ஐ கேன் சி வாட் இஸ் ட்ரைங் டு டூ வித் த டீம். இஸ் என்கரேஜிங் them to play in one pass football, encouraging them to go for it. அண்ட் இந்த இன்டென்சிட்டியோட எஸ் நம்ம ஃபைனல் தேர்ட் சரியா வரல, பட் ஐ வாஸ் ஏபிள் டு see the intent. நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் அந்த மாதிரி. பிகாஸ் சம்டைம்ஸ் ஓவன் பின்லாரன்ட்ட வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம கேமை தோக்குறோம்னா நமக்கு வந்து ஆட இன்ட்ரெஸ்ட் இருக்கானே சில வாட்டி எனக்கு டவுட்டா இருந்துச்சு போன சீசன்லாம். ஸோ அதை வச்சு பார்க்கணும் போது ஓகே, இந்த சீசன் ஃபர்ஸ்ட் கேம் ஓகே ஏதோ ஒன்று இருக்கு, தேர் இஸ் சம்திங் டு லுக் ஃபார்வர்ட் டு அப்படின்னு. பட் அட் த சேம் டைம் யூ வில் பி ஓகே, கிளிஃபர் மிராண்டா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் அந்த மாதிரி ஒரு டீம் போட்டாரு. ரெண்டாவது மேட்ச்சுக்கு ஏதோ சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தனா ஐ வுட் மேக் சேஞ்சஸ். பிகாஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து ஆப்வியஸ்லி ஹி பிளேட் மண்டார் அட் லெஃப்ட் பேக், பிரீதகோட சென்டர் பேக்ல வச்சாரு. அப்புறம் மிட்ஃபீல்ட்ல வந்து ஹி பிளேட் நாம்டே அண்ட் பெமாமர், இர்ஃபான் வந்து விங்ல விட்டாரு. Farouk was not even on the bench. Chima was not even on the bench. Chima, I don't think he will be back at maybe until game week 3 or 4 because I think some complications இருக்குன்னு நினைக்கிறேன் அவருடைய பேப்பர் ஒர்க்ல. பட் Farouk is there, so I expect Farouk to at least be on the bench அடுத்த கேம்க்கு
டு பி ஃபேர் ஐ வுட் ஸ்டார்ட் ஃபரூக் பிகாஸ் இர்ஃபான் விங்ல பாக்கிறதுக்கு நான் வந்து யாருமே பார்க்காம இருக்கலாம் நான். ஏன்னா இர்ஃபான் விங்ல இருக்கிறதுக்கு சுத்தமா செட்டே ஆகாது. பட் அட் த சேம் டைம் அதர் பிளேயர்ஸ் யூ கேன் பி லைக் ஓகே இவங்களை வச்சு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. இம்ரான் கான் ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட், நான் கண்டினியூ பண்ணுவேன். நொக்வேரா கண்டினியூ பண்ணுவேன். இனிகோ மார்டின் ஐ வில் கண்டினியூ. பெம்மர் ஐ வில் கண்டினியூ. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் நான் கண்டினியூ பண்ணுவேன். அண்ட் திஸ் வில் பி மை ப்ரெடிக்டர் லைன் அப் மோகன் பகான் கேம்க்கு. கோல் கீப்பர்ல அப்கோர்ஸ் முகமது நவாஸ், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ரைட் பேக்ல லாஸ்ட் டைம் வந்து டின்லியானா ஆடினாரு. he wasn't bad, so I will continue with டின்லியானா. சென்டர் பேக்ல வந்து பிரீத்தம் கோட்டால் எல்சினியும் ஆடினாங்க. எல்சினியும் ஐ தாட் பிளேட் ரியலி வெல். எஸ் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஷேக்கி மூமெண்ட்ஸ் இருந்துச்சு வித் சம் ஆஃப் ஹிஸ் கிளியரன்சஸ், பட் ஏகப்பட்ட பிளாக்ஸ் வந்து கிடைச்சாரு. அதுக்கப்புறமா வந்து he grew into the game, நல்ல கிளியரன்சஸ் தான் பண்ணாரு எல்சினியோ. so I will continue with that. Eduardo came on and was decent, but இந்த கேம்க்கு வந்து கொஞ்சம் சிக்கலான சிச்சுவேஷன் தான் பிகாஸ் பிரீத்தம் கோட்டால் இன் 2026 பட் அதான் நம்மளுடைய சிச்சுவேஷன் அப்படி. தென் நம்ம பிகாஸ் ஹியூமன் கேரளா பிளாஸ்டர்ஸ் கொடுத்து பிரீத்தம் கோட்டால வாங்கினோம். சூப்பர். எவன் அந்த சேலை பண்ணணும் அவன் அப்பயே தூக்கி போட்டு மிதிக்கணும். இட் இஸ் வாட் இட் இஸ். நம்ம அப்படி மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி லெஃப்ட் பேக்ல ஆக்சுவலி புட் விக்னேஷ் தக்ஷணமூர்த்தி, மண்டர் ராவ், ஐ மீன் அகேன் பிரீத்தம் கோட்டால் மாதிரியே மண்டர் ராவ் பிக் 2026 பிக் நோனோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால விக்னேஷ் தக்ஷணமூர்த்தி. சென்டர் டூல ஐ வில் ஸ்டார்ட் பெமாமர் அண்ட் ஜிதேஷ்வர் சிங் பிகாஸ் ஜிதேஷ்வர் சிங் வந்து என்னன்னா அட்டாக்ல இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தருவாரு. ஸோ அதுக்காண்டி நான் அவரை தருவேன். எஸ்பெஷலி இந்த மாதிரி கேம்ல மோகன் பகான் அகேன்ஸ்ட் ஆடுறச்சே வந்து யூ நீட் டு ஸ்கோர் கோல்ஸ். ஏன்னா வந்து மோகன் பகான் எப்படியும் ஒரு கோல் 2 கோலாவது அடிப்பானுங்க. ஸோ நம்ம வந்து ரிட்டர்ன் டு அட்லீஸ்ட் ஒரு கோலாவது அச்சானோம். ஸோ அதுக்காண்டி ஐ வில் பிளே ஜிதேஷ்வர் சிங். இதுல ஃப்ரண்ட்ல வந்து ஐ வில் கண்டினியூ நொக்வேரா, ஐ வில் கண்டினியூ இம்ரான் கான், பட் ஐ வில் ஸ்டார்ட் ஃபரூக் சௌத்ரி அண்ட் இனிகோ மார்டின் வில் ஸ்டார்ட் அஸ் ஸ்ட்ரைக்கர். இதுதான் என்னோட லைனப். உங்களோட லைனப் என்னன்னு கமெண்ட்ஸ் தான் சொல்லுங்க. ஸோ என்னோட லைனப் அப்படி மோகன் பகான் ஆஃப்கோர்ஸ் இருக்கிற எல்லா கடப்பாடிகளும் தூக்கிட்டு வந்துருவாங்க. ஐ டோன்ட் திங்க் ஆர் டோன்ட் ரிமெம்பர் சீங் எனி இன்ஜுரி நியூஸ். மேபி பெட்ராடாஸ் மைட் ஸ்டார்ட் பிகாஸ் ஐ திங்க் லாஸ்ட் கேம் he was on the bench. Correct me if I'm wrong. பட் அதான் கேரளா பிளாஸ்டர்ஸ் கேம் பார்த்ததுக்கு அப்புறமா அண்ட் மோகன் பகான் ஆர் ஆக்சுவலி a டீம் வந்து ஃபார் கமிங் இன் வித் enough மேட்ச் ப்ராக்டிஸ். ஏன்னா அவங்க ஆஃப்கோர்ஸ் ஏசிஎல் ஆடி இருக்காங்க, நல்ல கல்கத்தா ஃபுட்பால் லீக் ஆடுவாங்க, ஐஎஃப்எஸ்சிஎல் வேற ரீசெண்டா ஆடி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்னன்னா ஃபுல் மேட்ச் ஷார்ட்னஸ் ஆடி வரக்கூடிய டீம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கேம் ஸ்டேட் வந்து பெட்டராக தெரியும் நம்மள கம்பேர் பண்றதை விட. ஸோ போன கேம் சென்னை எஃப்சி என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இந்த ஒரு டீசன்ட் கேம் ஆடினாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் த ரிசல்ட் 0-0 தாக்கு பிடிச்சோம், பட் இட் வாஸ் இன் கிரேட் கேம். செகண்ட் ஹாஃப்ல வி பிளேட் பெட்டர் அண்ட் வந்து இம்ரான் கான் வந்து ஒழுங்கா ட்ராக் பண்ணியிருந்தாங்கன்னா பிரீத்தம் கோட்டா ஆல்சோ கூட ட்ராக் பெரடி இஸ் பெட்டர் அண்ட் அந்த ஸ்டேட்ல வந்து இட் கூட ஆல்சோ எண்டட் ஓவர் 0-0. பட் வந்து எனக்கு என்ன காண்டுனா வந்து ஓகே அட்டாக்கிங்ல ஓகே இது ரஸ்டினஸ் இது, பட் 15 கான வச்சிருந்த ஃபர்ஸ்ட் கேம்ல ஒரு கான் பாதி கான ஒரு படி அடிக்கல அப்படிங்கிறது அவனுடைய பெரிய காண்டா இருந்துச்சு. ஸோ இந்த கேம்ல வந்து இஃப் வி கெட் செட் பீசஸ் which I'm sure we will get because நமக்கு வந்து கிடைக்கும் because we force நம்ம செட் பீசஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணோம் by attacking them and getting deflections. நம்ம வந்து செட் பீஸ் காண்டி ஆடல, நம்ம வந்து நல்லா அட்டாக் பண்ணி அவங்க டிஃபென்ஸ் பண்ண வச்சு we force set pieces. ஸோ அந்த மாதிரி வந்து கார்னர்லாம் ஃபோர்ஸ் பண்றச்சு இந்த வாட்டி பெட்டராக இருக்க வேண்டும் வந்து என்னுடைய வேண்டுகோள். இம்ரான் கான் எடுத்தாங்க, பெமமர் எடுத்தாங்க, இட் வாஸ் குட். நொக்வேரா எடுத்தது படி கேவலமா இருந்தது. ஸோ திஸ் டைம் I expect lot better set pieces from them and go with a better intent. நல்லா அட்டாக் பண்ணுங்க, ஒரு இன்டென்ட்டோட போங்க and let's see if we get a result out of that. நம்மளால ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ரிசல்ட் எடுக்க முடியுமா? கண்டிப்பா எடுக்க முடியும். பட் எனக்கு அப்படி தோணல. ஐ திங்க் நம்ம வந்து ஆப்வியஸ்லி நினைப்பாங்க அடி வாங்குவோன்னு. ஐ டோன்ட் திங்க் அடி வாங்குவோன்னு. ஐ திங்க் we'll put up a decent fight, but மோகன் பகான் since அவங்க பெட்டர் பிளேயர்ஸ் வச்சிருக்கிறதுனால I will go for a மோகன் பகான் 2-0 win. இதுதான் என்னுடைய prediction. Just because they are just a better team with better players. அவ்வளவுதான், அதுதான் உண்மை. மேபி நம்மளும் அதே மாதிரி மேட்ச் ப்ராக்டிஸ் மேட்ச் சாப்பிட்டோம் இருந்தோம்னா இஸ் கூட பி மச் பெட்டர் கேம். ஆர் மேபி மோகன் பகான சீசனுக்கு அப்புறமா லைக் சே ஒரு 6-7-8 கேம்ஸ்ல ஒன்ஸ் போத் டீம்ஸ் ஹேவ் இனஃப் கேம்ஸ் ஆன் த பெல்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேபி நான் வந்து சென்னை ஃபேவரா போயிட் பண்ணேன். பட் இந்த ஸ்டேட்ல இந்த தருணத்துல நான் வந்து மோகன் பகான் 2-0 அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் மோகன் பகான் என்ன ஒரு காமெடினா மோகன் பகான் டோன்ட் ஈவன் நீட் டு பிளே வெல் டு பீட் அஸ் 2-0. அவங்க வந்து சுமாரா ஆடிய செஞ்சு they can beat us 2-0. ஏன்னா அவங்க டீம் அப்படி இருக்கு, அதுதான் உண்மை. நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்க பிளேயிங் லைவ் எப்படி, உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படின்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் மண்டே வந்து வாட்ஸ்அலாங்ல சந்திப்போம். நாளைக்கு நான் வந்து அகமதாபாத் போறேன் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்சுக்கு. ஐ வில் பி பேக் ஆன் மண்டே ஆஃப்டர்நூன். மண்டே ஈவினிங் நான் வந்து வாட்ஸ்அலாங் பண்ணுவேன். ஸோ மறக்காம அதுக்கும் ஜாயின் பண்ணுங்க. அண்ட் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோ லைவ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப் எவ்ரிபடி.